இனிய காலை வணக்கம். இறைவன் வரையும் ஓவியம் 35ஆம் நாள். இன்றைக்கி நம்ம ஆங்கில வேறு பக்கமாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வட திசையில் போயிடுச்சு, மரத்துக்க விட்டு நகர்ந்துருச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மரம் எங்கே இருக்குது, சூரியன் எங்கே இருக்குங்க. சூரியனை சுற்றி கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வர்ணம் மஞ்சள், ஆரஞ்சு, ஒயிட்டு அப்படின்னு அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தக தங்க நேரத்தில் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க மரம் எப்படி தள்ளி வந்துருச்சுன்னு. சில பேர் கேட்குறாங்க, இது என்ன இறைவன் வரையும் ஓவியம்ட்டு ஒரு மரத்தையும் ஒரு இதையுமா காட்டுறீங்கன்னு. ஒரு ஓவியர் வரைஞ்ச அதே ஓவியத்தை திருப்பி வரைய சொன்னால் அதே மாதிரி கண்டிப்பாக வரவே வராது. அதுபோல தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயற்கையும். ஒரு நொடியில் வரைஞ்ச ஓவியம் அடுத்த நொடியில் மாறிடுது. நம்மளோட வீடியோ 35 நாள் வீடியோவையும் பின்னாடி போய் பாருங்கள். மொதல் வீடியோ பாருங்கள், இப்போ வீடியோ பாருங்கள், எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. பாருங்க, சூரியன் எங்கே வந்துட்டாருங்க, மரத்தோட நடுவில் இருந்தார். நம்ம பட ஆரம்பிக்கலை, இலைகள் இல்லாமல் 35 நாளில் இந்த மரத்தில் இலைகள் உதிர்ந்து இப்போ இவ்வளோ இலைகள் வளர்ந்து இப்போ பூ பூத்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேப்ப மரம் அவ்வளோ அழகாக பூ பூத்துக்கிட்டு இருக்குது. சூரிய ஒளி பாருங்க. இன்னைக்கு இந்த ஆங்கிளில் எழுதுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து. இதை எடுக்கிறதுக்கு நான் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுறேன், எந்த ஆங்கிளில் எடுத்தால் நம்ம வீடியோ நல்லா வரும் அப்படின்னு. பறவைகள் வரவே மாட்டேங்குது, சம்மர் ஆரம்பித்தனால எங்கேயோ போயிடுச்சு. எவ்வளோ பறவைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு, பறவைகளே காணோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.